பயமே இல்லாம நீட் கிராக் பண்ணுங்க. CDP 360 presents 30 days NEET crash course. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆனால் நார்த்தில் காங்கிரஸோட செயல்பாடு என்ன இருக்குது? அமைதி தொகுதியில் இப்போ யார் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. அவர் மச்சான் நிற்க போகிறாரா இல்லை ராகுல் நிற்க போகிறாரா அப்படிங்கிறப்போ இந்தியா கூட்டணி இதை முக்கியமாக காங்கிரஸ் அதுக்கு எதிர்ப்பை கொஞ்சம் கொடுக்கலையோ, கவனிக்காமல் விட்டுட்டாங்க. இல்லை, இது ரெண்டு விஷயமா பார்க்கலாம். ஒன்று, யார் நிற்க போகிறாங்கிறத முதலே சொல்லிட்டா அதற்கான எதிர்வினையை பிஜேபிக்காரர்கள் எப்படி சூழ்ச்சியாக செய்வார்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ பயமா? பயம் இல்லை, அவங்களுக்கு அது ஒரு புதிராக இருக்கட்டுமே, கொஞ்ச நாள் அவங்களும் அந்த புதிரில் இருக்கட்டுமே. பட் அங்கே இருக்க தொண்டர்கள் ரொம்ப குழப்பத்தில் இருக்காங்க. இல்லை, எல்லாம் சரியாயிடும். நாங்கள் பரப்புரைக்கு நிறைய இடங்களுக்கு போயிட்டு வந்தோம். நம்ம யாருமே இன்னும் பிரதமர் வேட்பாளர் சொல்லவே இல்லை. ஏன்னா எங்க இந்தியா கூட்டணியின் பிரதம வேட்பாளர் யார் என்றால் ஜனநாயகம், அங்கே இருப்பது சர்வாதிகாரம் என்கின்ற மோடி. ஜனநாயகம் அதுதான் காப்பாற்றப்படலாம். இங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க எங்ககிட்ட ஒரு தலைவர் இருக்காங்க அப்படிங்கறத. தலைமை என்பது தலைவர் முக்கியமல்ல, தலைமைத்துவம், தலைமை பண்பு. அந்த பக்கம் இப்போ நார்த்தில் இப்போ தான் தேர்தல் பிரச்சாரம் களை கட்டி இருக்கு. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கே போகாம கொடைக்கானலுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரே அப்படிங்கிறத யோசிக்கிறப்ப தான் ஒருவேளை அவரை அண்ணன் அப்படின்னு சொன்னவர் அந்த பக்கம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூப்பிடாம விட்டாங்களா, இல்லை ஏன் திடீர் கொடைக்கானல் பயணம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு? இந்த நீண்ட கேள்வியில ஒன்று புரியுது. என்னன்னா, பிஜேபி செய்கின்ற தவறுகளை எல்லாம் சரி என்று ஒத்துக்கொள்கின்ற மனநிலைக்கு நம்மை கொண்டு வந்து வைத்து விட்டார். ரோட் ஷோ சரிதானே, அப்புறம் எல்லா தலைவர்களும் வர்றாங்க இங்க உள்ள எட்டனா ஆளை பத்தி பேசுறதுக்கு, சரிதானே அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு வந்துட்டீங்கல்ல. இல்ல நம்ம பதில கொடுக்கலாம். இல்ல இப்ப அவரவர்கள் வல்லமையோட இருக்கிறார்கள். ஒரு மம்தா பானர்ஜிக்கு கூடுதலா இங்க இருந்து ஒருத்தர் போகணும்னு கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நீதி நியாயத்தோடு, ஒரு தர்மத்தோடு, ஆமாம்பா இது எங்க மேல இருக்கிற தப்புன்னு பிஜேபிக்காரர்கள் எதையாவது ஒத்துக்கிட்டு இருக்காங்களா? இது வரைக்கும் செய்ததே. திமுக ஒத்துருக்காங்களா? இப்ப நாங்க ஏன் நம்ம உழைப்பாளர்களுக்கு ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம். பிரதமர் மோடியினுடைய பேச்சு எதிர்க்கட்சியினர் ரொம்ப கடுமையான விமர்சனத்தை முன் வச்சுட்டு வர்றாங்க. குறிப்பாக முதல்கட்ட தேர்தல் முடிந்து மற்ற தேர்தல்கள் எல்லாமே வட மாநிலங்களில் கொஞ்சம் சூடு பிடிச்சிருக்கக்கூடிய நிலையில் பிரதமர் மோடியினுடைய பேச்சு கடுமையாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வர்றாங்க. குறிப்பாக திமுக முதலமைச்சர் ஸ்டாலினே கூட காட்டமான அறிக்கைகள் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. தன்னுடைய ட்விட்டர் பக்கத்திலையும் கடுமையாக விமர்சனத்தை முன் வச்சுட்டு வர்றாங்க. ஆனால் இல்லை, நான் பிரதமர் மோடி சொன்னது சரிதான் அப்படிங்கிறத பாஜகவினரும் சொல்லிட்டு வர்றாங்க. இந்த நிலையில் இது குறித்து நம்முடைய பேசுறதுக்காக திமுகவை சேர்ந்த ஆண்டாள் பிரியதர்ஷினி மேம் நம்முடைய இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். கிட்டத்தட்ட நீண்ட நாளைக்கு பிறகு சந்திக்கிறோம். பிரதமர் மோடியினுடைய அந்த பேச்சு மத உணர்வை, ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை, அவங்க எல்லாருமே உங்களுடைய சொத்துக்களை பிடுங்கினவங்களுக்கு தான் காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த பேச்சாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு மாறி பேசணும், அதுக்கு இல்லை நான் அப்படிலாம் சொல்லலை அப்படின்னு சொல்ல அந்த ஒரு பேச்சாக இருக்கட்டும், பிரதமர் மோடியினுடைய இந்த பேச்சை எப்படி பார்க்குறீங்க? இது இந்திய வரலாற்றிலேயே ஒரு கொடுங்கோல் ஆட்சி செய்த மன்னர்களோ இல்லை ஆங்கிலேயர்களோ கூட இப்படி பேசினதே கிடையாது. அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து வக்கரமாக கொச்சையாக நம்ம பொது வெளியில் ஒரு 2-3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோன்னு வைங்களேன், இப்படி நம்ம பயன்படுத்த தயங்குற இல்லை பயன்படுத்த துணியாத வார்த்தைகளை ஒரு மேடை ஏறி இவ்வளவு மோசமாக பேச முடியும் என்றால் அவர் எப்படிப்பட்ட வளர்ப்பில், எப்படிப்பட்ட வார்ப்பில் வந்திருக்கிறார். ஆர்எஸ்எஸ் என்ன மாதிரியான மனிதர்களை உருவாக்கி அனுப்புகிறது, என்ன ஃபேக்ட்ரி, ஆர்எஸ்எஸ்ங்கிற ஃபேக்ட்ரியிலிருந்து எப்படி கழிசடை மனிதர்கள் உருவாகி வருகிறார்கள். இந்த வார்த்தையை பயன்படுத்துறது உடனே அன்பார்லிமெண்ட்ரிம்பிங்க. ஆனால் அவர் பேசிய அந்த பேச்சுக்கு நீங்கள் அகராதியை புரட்டி பார்த்தா எவ்வளவு மோசமான வார்த்தைகளை வேணாலும் சொல்லலாம். அந்த அளவுக்கு சாக்கடை வார்த்தைகள், கழிசடை வார்த்தைகள், புழு நெளிகின்ற வார்த்தைகளாக அவர்களுடைய சிந்தனையும் இருக்கிறது, செயலும் இருக்கிறது, விழுகின்ற வார்த்தைகளும் இருக்கிறது. இதற்கு பிரதமர் அவர்கள் நிச்சயமாக இந்திய பெண்களிடம் மன்னிப்பு கேட்டாக வேண்டும். ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு சிந்தனை. எதிரிக்கு கூட இந்த மாதிரியான ஒரு வார்த்தை யாருமே பயன்படுத்த மாட்டாங்க தெரியுமா? படிக்காதவர்கள் கூட, நம்ம அவங்கள கொச்சப்படுத்தி சொல்லலை படிக்காதவர்னு, ஆனால் அவர்கள் கூட இந்த மாதிரியான தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்த பலமுறை யோசிப்பார்கள். ஆனால் அதை ரெட்டோரிக்காக தோளை உயர்த்தி 56 இன்ச்சு ஆட்டி 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 நம்முடைய பிரதமர் பேசும்போது குமட்டி கொண்டு வருகிறது, வெறுப்பாக இருக்கிறது, அருவெறுப்பாக இருக்கிறது. இந்தியா என்கின்ற அந்த ஒரு உயர்வான நிலை இருக்குல்ல, வெளிநாடுகளில் நம்மை பார்க்கின்ற பார்வை, அது எல்லாம் முற்ற முழுக்க சட சட சடன்னு சரிஞ்சாச்சு. அந்த சீட்டு கட்டால் ஒரு கோபுரத்தை எழுப்பினா அது அப்படியே சரியும் தெரியுமா?
டோமினோஸ் எஃபெக்ட் அப்படிம்பாங்க. ஒன்றை தட்டி விட்டால் எல்லாம் விழும். அந்த மாதிரி நாம் இது நாள் வரைக்கும் கட்டமைத்திருந்த அந்த பண்புகள் எல்லாமே தலைகீழாக விழுந்து கிடக்கின்றன. இதற்கு முற்ற முழுக்க பொறுப்பேற்க வேண்டியது பிரதமர் தான். பாருங்களேன், நீங்கள் சொன்னீங்க 2 கட்ட தேர்தல் பரப்புரை வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. 3வது கட்ட தேர்தல் பரப்புரையில் அவர் எதை ஆரம்பிச்சிட்டார்? திரும்பவும் மக்கள் மனசில் ஒரு நூற்றாண்டாக எதையெல்லாம் வேண்டான்னு போட்டு தள்ளி வச்சிருந்தாங்களோ, ஜாதியை பற்றி, மதத்தை பற்றி, சனாதனம் என்ற உணர்வை பற்றி, இதை திரும்பவும் எடுக்கிறார், கிளப்பி விடுகிறார், கிளர்ச்சியை உண்டாக்குறார். பட் ஆனால் இந்த இடத்துல என்னன்னா இது வந்து பிரதமர் மோடி அவர் வந்து ஆளும் கட்சியாக இருக்கிறதுனால எதிர்கட்சி விமர்சனிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டாண்டை எடுத்து பேசுகிறார். அது வந்து விமர்சனம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்த்தாலுமே, இதை ஆமோதிக்கக்கூடிய காங்கிரஸ் ஆனது அதுக்கான சரியான பதிலை கொடுக்கலையே. முதலமைச்சர் ஸ்டாலின் இங்கே வந்து ட்வீட் போடுறாங்க, அதுக்கான விமர்சனத்தை திமுக நீங்கள் எல்லாருமே ஒவ்வொரு டிபேட்லையுமே பேசுகிறீங்க. ஆனால் நார்த்தில் காங்கிரஸோட செயல்பாடு என்ன இருக்குது? அமைதி தொகுதியில் இப்போ யார் நிற்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. அவர் மச்சான் நிற்க போகிறாரா இல்லை ராகுல் நிற்க போகிறாரா அப்படிங்கிறப்போ இந்தியா கூட்டணி இதை முக்கியமாக காங்கிரஸ் அதுக்கு எதிர்ப்பை கொஞ்சம் கொடுக்கலையோ, கவனிக்காம விட்டுட்டாங்களோ? இல்லை, இது 2 விஷயமா பார்க்கலாம். ஒன்று, யார் நிற்க போகிறாங்கிறத முதல்லே சொல்லிட்டா அதற்கான எதிர்வினையை பிஜேபிக்காரர்கள் எப்படி சூழ்ச்சியாக செய்வார்கள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அப்போ பயமா? பயம் இல்லை, அவங்களுக்கு அது ஒரு புதிராக இருக்கட்டுமே, கொஞ்ச நாள் அவங்களும் அந்த புதிரில் இருக்கட்டுமே. பட் அங்க இருக்க தொண்டர்கள் ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. எல்லாம் சரியாயிடும். நாங்க பரப்புரைக்கு நிறைய இடங்களுக்கு போயிட்டு வந்தோம். திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிக்கான வேட்பாளர் தான் மரியாதைக்குரிய ராபர்ட் ப்ரூஸ் அவர்கள். முதல்ல திமுக தொண்டர்கள் நம்ம கட்சி வேட்பாளர் இருந்தால் ரொம்ப சந்தோஷமா இருக்குமே, இன்னமும் இறங்கி வேலை பண்ணுவோமே அப்படின்னாங்க. அது ஒரு முதல் நாள் தயக்கம் மட்டும்தான். அப்புறம் இல்லை, நம்முடைய தலைவர் சொல்லி இருக்கிறார், நம்ம ஜெயிச்சே ஆகணும், கூட்டணி கட்சியும் நம்முடைய காங்கிரஸ் வேட்பாளர் தான், அதனால் இதில் எந்த விதமான மனமாச்சரியமும் இருக்கக்கூடாதுன்ற நிலையில் எல்லா தொண்டர்களும் அடிமட்ட வரைக்கும் இறங்கி வேலை பண்ணோம்ல, இல்லை அது மாதிரி உடனடியாக அங்கே நடக்கும். ஏன்னா இல்லை, இங்கே தமிழகத்தை பொறுத்த மட்டும் இங்கே மக்களுக்கு ஒரு பரிச்சயமான முகம் ஒன்று இருக்குது. இப்போ ஸ்டாலினாக இருக்கட்டும், இல்லை அதிமுக சார்ந்தவங்க எல்லாருமே போல இவங்க எல்லாரும் தனக்கு நெருக்கமானவர்களாக பார்ப்பாங்க. ஆனால் நார்த் சைடை பொறுத்த மட்டும் அங்கே அவங்க மக்களுடைய கண்ணோட்டம், பார்வை எல்லாமே வேற மாதிரியே இருக்கு. அமைதி தொகுதியை பொறுத்த மட்டும் பார்த்தா அது காங்கிரஸோட ஒரு கோட்டையாக இருக்கு. அது அவங்க ஃபேமிலி சோனியா நின்னாலுமே அங்கே வின் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட ராகுல் வந்து ஸ்மிருதி இராணிகிட்ட போன முறை தான் தோற்று போனாங்க, அதுவும் வாக்கு சாதகம் ரொம்ப கம்மியான ஒரு. இப்போவுமே அங்கே ஸ்மிருதி இராணிக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் மக்கள்கிட்ட சின்ன விமர்சனமான வேறுபாடு இது எல்லாமே இருக்கக்கூடிய சமயத்தில் காங்கிரஸ் சார்பாக இவங்க தான்ப்பா நிற்க போகிறோம் அப்படிங்கிறத அவங்க அறிவிச்சிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது. இல்லை, வந்துடும். 2வது கட்ட தேர்தல் தானே முடிஞ்சிருக்கு, வந்துடும். அடுத்தது அந்த சர்ப்ரைஸ் இருக்கட்டும். ஏன்னா கொஞ்சம் அந்த பிஜேபிக்காரர்களும் கொஞ்சம் மனக்குழப்பத்தில் இருக்கட்டுமே, எல்லாத்தையும் நம்ம அதோட குழம்பி போயிருக்கிறது காங்கிரஸ் தொண்டர்களும். இல்ல காங்கிரஸ் தொண்டர்கள் நம்முடைய காலம் காலமாக இருக்கக்கூடிய தொண்டர்கள் அடுத்த நொடியிலிருந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சு. ஏன்னா ராபர்ட் வதேராவை நீங்க செய்திகளில் பார்த்துருப்பீங்க, வட இந்திய ஊடகங்கள்ல ராபர்ட் வதேரா அடுத்த வேட்பாளர்னு சொல்லி போஸ்டர் எல்லாமே ஒட்டுறாங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறம் 2 நாள்ல பார்த்தா அந்த போஸ்டரை மறுபடியும் எடுத்துட்டு ராகுலோட வீட்டை வந்து அலங்கரிக்கக்கூடிய அந்த பணியை வந்து பாக்குறப்போ அவங்களே குழப்பத்துல இருக்காரு, யாரு இந்த மச்சான்ல இவர் நிக்கிறாரா இல்ல அவர் நிக்கிறாரா அப்படிங்கிற அந்த ஒரு குழப்பம் இருக்கு இல்லையா? ஸோ அவங்களோடதுல அந்த இடத்துல இப்ப சவுத்துல இங்க கரெக்டா இருக்காங்க, திமுக கூட்டணி இருக்கு, இவங்க தான் வருவாங்க அப்படின்னு ஆருடங்கள் எல்லாமே சொல்றப்போ நார்த்தில் அதில் கொஞ்சம் கோட்டை விடுறாங்களோ காங்கிரஸ்? இல்லை, நிச்சயமாக நான் அந்த மாதிரி நினைக்கல. கோட்டை விடுறாங்கன்னு சொல்லவே முடியாது. உடனடியாக நம்முடைய தொண்டர்கள் களத்தில் இறங்குவார்கள். அதற்கேற்ற மனநிலை அவர்களுக்கு எப்போதுமே உண்டு அப்படிங்கிறத திரும்பவும் நம்ம பார்க்க போகிறோம். அது மாதிரி நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வியில் ஒன்று, இந்த யார் வேட்பாளர் அப்படிங்கிறது ஸ்மிருதி இரானிக்கு கூட 2014 அந்த தேர்தலில் அவங்க தலையில் சிலிண்டரை தூக்கி வச்சுக்கிட்டு எப்படி தெருக்களில் அப்படி நடந்து போய் இது மிகப்பெரிய அநீதி பொதுமக்களுக்கு அப்படின்லாம் பேசினாங்க. இப்போ ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க? மகளிர் தினம் வந்தால் 100 ரூபாய் குறைக்கிறாரு. அது கூட முதல்ல எல்லாம் கேட்டப்போ இப்படி குறைக்கின்ற வல்லமை நம்முடைய பிரதமருக்கு கிடையாது, எண்ணெய் நிறுவனங்களுக்கு தான் உண்டுன்னு நீதி அமைச்சருங்கிற அதுவே தப்பு. அவங்கள்ட்ட நிதியும் கிடையாதுன்னு நம்முடைய முதல்வர் சொல்கிற மாதிரி நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொன்னாங்க இல்லையா, பிரதமருக்கு அந்த உரிமை கிடையாது, எண்ணெய் நிறுவனங்கள் தான் செய்ய முடியும். இப்போ ஸ்மிருதி இரானி எதை சொல்லி வாக்கு கேட்பாரு? அது மிக முக்கியம். இல்லை, அவர் எது சொல்கிறாருன்னா, இப்போ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அமைதி மக்களே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, ராகுலும் ராபர்ட் வதேராவும் வர்றாங்க, 2 மைத்துனர்கள் இருக்காங்க, உங்களோட சொத்துக்களெல்லாம் ரொம்ப கவனமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, இந்த சொத்துக்கள்லாம் பறிபோனது இந்த கடந்த 10 ஆண்டுகளில் தான். அது நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லார் கையிலையும் இருந்த சேமிப்புகள் குறைஞ்சி இப்போ நில் பேலன்ஸில் வந்து எல்லாரும் நிற்கிறோம். அதை மறந்துட முடியுமா? சொத்துகள் யாருக்கு அதிகமாச்சு? 10 வருஷத்தில் அடித்தட்டில் இருந்தவர் இப்போ உலகமாக பணக்காரர் ஆகியிருக்காருன்னா யாருக்கு ஆனாங்க? அதனால் ஸ்மிருதி இரானி பேசுவது வடிகட்டின பொய்.
அது ஸ்மிருதி இரானி மட்டும் இல்லை, பிஜேபியில் இருக்கிற எல்லா தலைவர்களும் உச்சத்திலிருந்து இங்கே அடிமட்டத்தில் இருக்கிற எல்லாரும் நான் கூசாம, கொஞ்சம் கூட மனசு வருத்தப்படாமல், கொஞ்சம் கூட முகத்தில் அந்த ஐயோ நான் பொய் சொல்கிறத கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படிங்கிற ஒரு பதட்டமே இல்லாமல் எப்படி வேண்டுமானாலும் பொய்யை மாற்றி 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 பேசுவார்கள் என்பது நமக்கு நல்லா தெரியும். அதனால் சொத்துக்களை பறிமுதல் செய்வது, சொத்துக்களை இல்லாமல் ஆக்குவது பிஜேபியின் வேலை. இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களும் அடுத்த வேளை உணவுக்கு என்ன செய்யணுன்ற அந்த பதட்டத்திலேயே நம்மளை வச்சுட்டு அவங்க தங்களுக்கு வேண்டிய திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றிக் கொள்வதுதான் அவர்களுடைய திட்டம். இது காலம் 100 ஆண்டுகளாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திட்டம். அவர்கள் ஆட்சி செய்யும்போது மக்கள் நிம்மதியாக இருந்துவிடக்கூடாது. ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு வன்முறையை, ஒரு கிளர்ச்சியை, ஒரு பிரச்சனையை, ஒரு சிக்கலை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கோல்வார்க்கர் கொடுத்திருக்கின்ற திட்டம். அவங்க இவ்வளோ திட்டம் போட்டு அவங்க ஸ்கீமை அப்படியே டெவலப் பண்றாங்க அப்படிங்கிறத வச்சுக்கிட்டாலுமே நம்ம இந்தியா கூட்டணி இதை பொறுத்த மட்டும் ராகுலே சொல்லுவார், எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி தான் வந்து ஸ்டாலின் இருக்காருன்னு சொல்லி ஸ்டண்ட் அடிச்சு போய் ஸ்வீட் வாங்கி கொடுத்தது, இது எல்லாமே தமிழகத்தில் ஓகே, ராகுல் இங்கே தமிழகத்தில் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம நார்த் சைடில் அவங்களோட ஸ்டேட்மெண்ட், முக்கியமாக இந்தியா கூட்டணியில் இருக்கவங்களுடைய அவங்களோட நிலைப்பாடுகளை பார்க்குறப்ப டெல்லியில் கெஜ்ரிவால் அவர் சிறையில் இருக்கார், அவரோட சேர்ந்த ஒரு கட்சியை சேர்ந்த முக்கியமான ஒருத்தர் வந்து காங்கிரஸோட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விலகிட்டார். மம்தா பானர்ஜி அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் சமீபத்தில் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்க ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அது பாஜகவுக்கு போகிற மாதிரி தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த பக்கம் 2ஆம் கட்டத்து கேரள பிரச்சாரத்தில் இருக்கிறப்போ கேரள முதல்வர் பினராயி விஜயன் அவங்க வந்து சொல்கிறாரு, எதுக்கு நீங்கள் இங்கே வந்து போட்டி போனோம் ராகுல், நாங்க தான் ஆல்ரெடி இங்கே இருக்கோமே அப்படின்னு சொல்கிறப்போ இந்தியா கூட்டணியில் ஒருவேளை திமுக மட்டும் தான் ஒருவேளை சப்போர்ட் பண்ணுறாங்களோ, மற்ற யாருமே அப்படியே அந்த நேரத்தில் கடையை திறந்தா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்களோ? இல்ல அது மோடி சொல்ற மாதிரியே இருக்குல்ல. அது இல்ல, இதுலதான் நீங்க புரிதலை தவற விடுகிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். என்னன்னா, ஒரே ஒரு சர்வாதிகாரி மோடி என்கின்ற பிம்பத்தை வைத்துக்கொண்டு இந்தியாவை செலுத்துவது என்பது ஒன்று. எங்களிடம் ஜனநாயகம் இருக்கிறது, அவரவர் நிலைப்பாட்டோடு அவரவர் இருக்கு. மம்தா பானர்ஜி சில உரசல்கள் இருக்கிறதா இருக்கட்டும், பினராயி விஜயனுக்கு சில உரசல்கள் இருக்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு குடும்பத்தில் இருக்கிற உரசல்கள் தான். அதை நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு தானே இருக்கோம். ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்தந்த மாநில கட்சி அவரவர் வல்லமையோடு நீங்கள் நில்லுங்கள், அதில் எந்த குறைபாடும் இருக்காது. மாற்று சிந்தனை, கம்யூனிஸ்டோட சேர்ந்து நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் போட்டிடுறாருல, ஆனால் இந்தியா கூட்டணியில் அவங்க எல்லாம் ஒன்றா இருக்காங்க. ஸோ மாநிலத்துக்கு மாநிலம் எப்படி இருக்கு, நம்ம ஊர் கிராமங்கள்ல சொல்லுவாங்களே ஆடு பகை குட்டி உறவா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதாக தானே இருக்கு. நம்ம அங்க வந்து பகைமையா இருந்துகிட்டு இங்க ஒட்டுமொத்தமா சொல்ல அது மக்களோட மனசுல போய் சேர இல்ல. இது நீங்க மக்களை ரொம்ப குறைத்து மதிப்பிடுகிறீர்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏனென்றால் இந்தியாவில் நடந்த பல தேர்தல்களில் மிக ஆச்சரியமாக வரலாற்றை மாற்றி போடுகின்ற தீர்ப்புகளையும் நம்முடைய மக்கள் தான் கொடுத்திருக்காங்க. அதனால் நீங்க அவங்களோட வல்லமையை எந்த விதத்திலும் குறைத்தே மதிப்பிடக்கூடாது. இது இப்படித்தான் என்பது புரிதல் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் இந்த பக்கத்தில் மோடி திரும்ப திரும்ப சொல்றாரு, இவங்கள்ட்ட பிரதமர் வேட்பாளரே இல்லை, வருஷத்துக்கு ஒரு பிரதமரை வச்சுப்பாங்கன்னு. அவ்வளவு வல்லமை வாய்ந்தவர்கள் இங்க இருக்காங்க. உங்கள்ட்ட ஒரே ஒருத்தர் தானே நீங்க கை காமிக்க முடியுது, மீதி எல்லாருமே டம்மி பீஸ் தானே. பட் நம்ம யாருமே இன்னும் பிரதமர் வேட்பாளர் சொல்லவே இல்லை. ஏன்னா எங்க இந்தியா கூட்டணியின் பிரதமர் வேட்பாளர் யார் என்றால் ஜனநாயகம், அங்கே இருப்பது சர்வாதிகாரம் என்கின்ற மோடி. ஜனநாயகம் அதுதான் காப்பாற்றப்படலாம். இங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்க எங்க கிட்ட ஒரு தலைவர் இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க. தலைமை என்பது தலைவர் முக்கியமல்ல, தலைமைத்துவம், தலைமை பண்பு. அங்க எது வந்து தலைமையாக அமரப்போகிறது, ஜனநாயகம் வந்து அமரப்போகிறது. அதுதானே இப்ப உங்களுக்கு நிதிஷ்குமார் போன மாதிரி இங்கேயும் கலைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு ஒரு இந்தியா கூட்டணி பயப்படுறாங்களா? அறிவிச்சா பிரதமர் வேட்பாளர் நிதிஷ்குமார் போனது நல்லதுன்னு தானே இப்ப உணர்ந்திருக்காங்க எல்லாருமே. அவருக்குமே என்ன மாதிரி சறுக்கல் வரும்னு அவர் வெயிட் பண்ணி பார்க்கட்டும். அதனால் அதற்குள்ளாக இந்த விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமாக இருக்கும் பேசுறதுக்கு. ஆனால் இந்தியா கூட்டணி என்பது மிகச் சிறப்பாக ஒட்டு உறவோடு நல்ல அருமையாக வலிமையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப இந்த பக்கம் முதல் பிரதமர் வேட்பாளர் இல்லைங்கிற ஒரு குற்றச்சாட்டை பிரதமர் வைக்கிறார். தேவையே இல்லை. எங்களிடம் அந்த உணர்வு இருக்கிறது, தலைமை பண்பு, ஜனநாயகம் என்கின்ற உணர்வு. அதுதான் பிரதமர் வேட்பாளரை தவிர இந்த சர்வாதிகாரத்தை அகற்ற வேண்டும். நம்முடைய முதல்வர் திரும்ப திரும்ப அதான சொல்றார், யார் பிரதமராக வர வேண்டும் என்பதை தவிர வரக்கூடாதது யார் அப்படின்னா சர்வாதிகாரம் வரக்கூடாது, ஜனநாயகம் வர வேண்டும். இந்தியா கூட்டணி ஜனநாயகத்தின் அடையாளம். அதை தவிர நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், இது வந்து 2வது சுதந்திர போர். எப்படி முதல் சுதந்திர போரில் நம்முடைய காங்கிரஸ் தான் நமக்கு சுதந்திரத்தை பெற்று கொடுத்தது, அதே மாதிரி இப்போது சர்வாதிகாரியிடமிருந்து நமக்கான சுதந்திரத்தை காங்கிரஸ், நம்முடைய திமுக, இந்தியா கூட்டணி பெற்று தரும்.
அதில் நீங்கள் இன்னொன்று ஞாபகம் வச்சுக்கணும், இந்தியா கூட்டணி இப்போது இந்தியா முழுக்க பேசப்படுகின்ற ஒரு வார்த்தையாயிடுச்சு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்ததா? அதற்கு விதை போட்டது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். கண்டிப்பா. ஏன்னா அதையும் நான் கேட்கணும்னு தான் நினைச்சேன். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இந்த நம்முடைய தேர்தல் பிரச்சாரங்களை பார்க்குறப்போ இந்தியாவை காக்க ஆமாம், ஸ்டாலின் அழைக்கிறேன் அப்படிங்கிற அந்த விளம்பரம் பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. ஏன்னா தெற்கில் இருந்துக்கக்கூடிய ஒருத்தர் ஒட்டுமொத்தமா இந்தியா கூட்டணிக்காகவே வந்து முன்னிறுத்தப்படுகிறார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ப்ரௌடு. நம்ம எல்லாருக்குமே தெற்கில் இருக்கோம், நமக்கு எல்லாருமே இருக்கு. ஆனா அந்த பக்கம் இப்போ நார்த்தில் இப்போதான் தேர்தல் பிரச்சாரம் களை கட்டி இருக்கு. இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அங்க போகாம கொடைக்கானலுக்கு சுற்றுப்பயணம் போயிருக்காரே அப்படிங்கிறத யோசிக்கிறப்ப தான் ஒருவேளை அவரை அண்ணன் அப்படின்னு சொன்னவர் அந்த பக்கம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு கூப்பிடாம விட்டாங்களா, இல்லை ஏன் திடீர் கொடைக்கானல் பயணம் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு? தேர்தல் பிரச்சாரத்தில் போய் அவங்க நம்ம களம் நின்று முன்ன நிறுத்தலாமே. ஏன்னா பாஜகவினர் இங்கே அண்ணாமலை நிற்கிறார் அப்படின்னா ஜேபி நட்டா வர்றாரு, பிரதமர் மோடி வர்றாரு, ராஜ்நாத் சிங் வர்றாரு, எல்லாருமே வர்றாங்க. சின்ன ஒரு வேட்பாளர் நிற்பாங்க. அவங்கள பொறுத்த மட்டும் பார்க்குறப்ப வலுவை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி பாஜகவோட பெரிய தலைவர்கள் ஆரம்பித்து சின்ன தலைவர் வரைக்கும் வர்றாங்க. ஆனால் இந்தியா கூட்டணியுடைய முக்கிய முகமாக இருக்கக்கூடிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏன் அங்கே பிரச்சாரத்துக்கு போகலை? இந்த நீண்ட கேள்வியில் ஒன்று புரியுது. என்னன்னா, பிஜேபி செய்கின்ற தவறுகளை எல்லாம் சரி என்று ஒத்துக்கொள்கின்ற மனநிலைக்கு நம்மை கொண்டு வந்து வைத்து விட்டார். ரோட் ஷோ சரிதானே, அப்புறம் எல்லா தலைவர்களும் வர்றாங்க இங்கே உள்ள எட்டனா ஆளை பற்றி பேசுறதுக்கு, சரிதானே அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு வந்துட்டீங்கல்ல? இல்ல நம்ம பதில கொடுக்கலாம். இல்ல இப்ப அவரவர்கள் வல்லமையோடு இருக்கிறார்கள். ஒரு மம்தா பானர்ஜிக்கு கூடுதலா இங்க இருந்து ஒருத்தர் போகணும்னு கிடையாது, ஒரு கேஜரிவாலுக்கு இங்க இருந்து ஒருத்தர் போகணும். அவரவர் வல்லமை, அதைத்தானே திரும்ப திரும்ப சொல்றோம். ஒரு பினராயி விஜயனுக்கு திரும்ப இங்க இருந்து ஒருத்தர் அவங்கவங்க சொந்த காலில் நிக்கிறாங்க. ஆனால் கட்டப்பட்ட அந்த ஒட்டுக்காலோடு நிற்கின்றவர்களுக்காக இதை நான் ஒரு டிமாரலைசிங் ஃபேக்டராக சொல்லலை, அந்த குறைத்து மதிப்பிடவில்லை, மாற்றுத்திறனாளிகளை நான் கொச்சைப்படுத்தவில்லை. ஆனால் அப்படி ஒட்டப்பட்ட கால்களோடு இருக்கின்றவர்கள் தான் பிஜேபிக்காரர்கள். பிரதமர் மோடிக்கே எல்லாரும் தேவையா இருக்கு. அவரே வாரணாசி தொகுதியில் போய் நின்று பரப்புரை செய்தால் கூட அண்ணாமலையும் போக வேண்டியிருக்கும். அங்கே அப்படியாக குறைபாடு உள்ளவர்களாக அவர்கள் அங்கே இருக்கிறார்கள். அதனால எல்லாரும் வண்டி ஏறி இங்க வருவாங்க. இல்ல ஒருவேளை அவங்க ஆனந்தம் படத்துல வர்ற மாதிரி நாங்கெல்லாம் அண்ணன் தம்பிக்கு மாதிரி ஒன்னா இருக்கோம் வரட்டும், ஒன்னா இருக்கட்டும், வரட்டும். ஒன்னா இருக்கிறது நல்ல விஷயத்துக்காகனா நம்ம கொண்டாடலாம். அவர்கள் சர்வாதிகாரிகளாக இருக்கிறார்கள் என்னும்போது ஒரு ஹிட்லர், முசோலினி, உகாண்டா அதிபர் இடியமின் எல்லாரும் சேர்ந்த கூட்டமாக அது இருக்கும்போது நீங்க 100 தடவை வாங்க. தமிழ்நாட்டுக்கு எத்தனை முறை படையெடுத்தார் நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள்ங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் நேற்று தான் வெறும் 200 சொச்சம் கோடியை ரிலீஸ் பண்ணியிருக்கார். அது கூட எதுக்கு? கண் துடைப்பு. கர்நாடகாவுக்கு கொடுக்கணும், அவங்களுக்கு கொடுத்துட்டு இங்கே கொடுக்கலேன்னா கேள்வி வரும். அதே மாதிரி எப்படியும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கோம், அதுவும் வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஒன்று கொடுத்துட்டா அங்கே போய் தான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காதே அப்படிங்கிறதுக்கு கொடுத்துருக்காரு. ஒருவேளை இங்கே இப்போ சவுத்தில் இங்கே தமிழகத்தில் கொடுத்த அந்த கேஸ்னால தான் பயந்துக்கிட்டு அந்த நிச்சயமா அவர் அச்சப்படுகிறார், பிரதமர் அச்சப்படுகிறார், தொடை நடுங்குகிறார். அவருக்கு தலை நிமிர்ந்து நான் கொடுக்க மாட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்றதுக்கு துணிச்சல் இருக்கா? இல்ல இல்ல. ஏன்னா கொடுக்க வேண்டியதுங்கிறது தார்மீக நம்மளுடைய உரிமை. நாம உரிமையை தான் கேட்டோம். அவர் கடமை தவறியராக இருக்கிறார், பிரதமர் கடமை தவறி இருக்கிறார் அப்படிங்கிறத இந்த 200 சொச்சம் கோடி நமக்கு கொடுத்துருக்காருல, இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். நாங்கள் பரப்புரை செய்த போது திரும்ப திரும்ப நாங்கள் சொன்னதே இதுதான். நம்முடைய பிரதமர் நமக்கு துரோகம் செய்திருக்கிறார். மேடை ஏறி தமிழை பேசுகிறேன், தமிழ் எனக்கு முக்கியம், தமிழர்களை நான் நேசிக்கிறேன், தமிழனா நான் பிறக்கலேன்னு வருத்தப்படுறேன். இங்கே அப்படி சொல்றாரு. வெஸ்ட் பெங்கால போய் நான் வங்காளியா பிறக்கலேன்னு வருத்தப்படுறேங்கிறாரு. மகாராஷ்டிரால போய் நான் மராட்டியா பிறக்கலேன்னு வருத்தப்படுறாரு. அப்படி தான் பிறந்த இனம், தான் பிறந்த குலம், தான் பிறந்த தாயின் வயிறு, இதை கொச்சைப்படுத்துதான் நான் இப்படி பார்க்குறேன். யாருமே என்னோட அம்மாவை விட இன்னொரு அம்மா உயர்ந்தவங்க, அவங்க வயிற்றுல நான் பிறக்கலையேன்னு வருத்தமா சொல்ல மாட்டோம். இல்லை இப்போ நம்ம இதில் சொல்லுவோம்ல, இப்போ நம்ம என்னதான் ஹோம் வில்லேஜ்ல இருந்து சென்னையில் வரப்போ நம்ம சொல்லுவோம்ல, இந்த ஊர்ல நம்ம பிறந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குமே தவிர ஊருக்கு ஊர் நீங்க போய் பச்சோந்தியா மாறி மாறி பேசுவீங்களா? இல்ல, நம்முடைய வேர்கள் என்னங்கிறது நமக்கு தெரியும். அது சரி, நீங்க உணர்றீங்க அப்படின்னா அது ரொம்ப சந்தோஷம். பட் அதற்கேற்ற நியாயத்தோட இருக்கீங்களா? நியாயத்தோட இருக்கீங்களான்னு ஒன்று சொல்லுங்க. இல்லையே. அந்த வார்த்தைங்கிறது வெறுமே விஷ வார்த்தையா உதட்டுலேருந்து தானே வருது, மனசுலேருந்து வரலாம். நீங்கள் சொல்றீங்க கிராமத்துலேருந்து கிளம்பி வந்தா இந்த ஊர் நல்லா இருக்கே அப்படின்னு உணர்றோம் அப்படின்னு, அது மனசுலேருந்து வருது. இவர் இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கின்றவர் வெறும் உதட்டளவில் தான் பேசுகிறார். அதற்கு காரணம் இவருடைய குருஜியான, வெறுப்பின் குரு என்று சொல்கின்ற இவர்களுடைய குருவான கோல்வார்க்கர் இதைத்தான் தங்களுடைய
திட்டமாக கொடுத்திருக்கிறார். பட் ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களா மேம், இப்போ வந்து கோல்வாக்கருடைய அவங்களுடைய கோட்பாடு படி தான் வந்து இயங்குறாங்க, கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸோட பின்புலத்தில் தான் இவங்க இருக்கிறப்போ, மோகன் பகவத்துடைய சமீபத்த கருத்தை பார்க்குற அவர் சொல்கிறார் இவங்க வந்து இடஒதுக்கீடு அதெல்லாமே வேண்டான்னு சொல்கிறாங்க. ஆனால் மோகன் பகவத் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இடஒதுக்கீடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இங்கே எல்லா சமுதாயத்துக்கும் வந்து அடுத்து மேம்படுத்தணும் அப்படின்னா இங்கே வந்து இடஒதுக்கீடை வந்து அது ரொம்ப மிக மிக முக்கியமானதுங்கிறத சொல்கிறாங்க. ஆனால் மோகன் பகவத்தோட கருத்து வேற மாதிரி இருக்கு, மோடியினுடைய கருத்து பாஜக கருத்து வேற மாதிரி இருக்கு. ஆனால் எதிர்க்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறப்ப இதில் ஆர்எஸ்எஸ் தான் காரணம் அப்படிங்கிறத சொல்றாங்க, இது தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறத மோகன் பகவத் சொல்றாரு. இதை எப்படி மேம் பாக்குறீங்க? ஒரு ஆட்டை பலி கொடுக்கும் போது எப்படி கூட்டிட்டு போவாங்க பார்த்துருப்பீங்கல்ல, ஆமா, அதை அழகா மஞ்சள்லாம் குளிப்பாட்டி தெளிச்சு. மஞ்சள் தெளிச்சு குங்குமம் வச்சு கழுத்துல மாலையை போட்டு அது போற ராஜ நடைய பார்த்தா ஆஹா இதுக்கு அரியணை ஏத்த போறாங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம். அடுத்த நிமிஷம் அதை தலையை வெட்ட போறாங்க. அதுதான் இவர்கள் செய்வது. எப்போவுமே அலங்காரமா பேசுவாங்க. மக்களுக்கு எதை சொல்லி அவர்கள் மனதை கவர்வது அல்லது அவர்களை குழப்புவது அப்படிங்கிற கைவந்த கலை மோகன் பகவத்துக்கும் தெரியும், பிரதமர் மோடிக்கும் தெரியும். மோகன் பகவத் சொல்றதையெல்லாம் நீங்க எங்கேயுமே எழுதி வைக்க முடியாது, ஓடுற தண்ணியில கூட எழுதி வைக்க முடியாது. அவர்களுடைய ஒற்றை நோக்கம் இதையெல்லாம் சொல்லி நம்மை குழப்பி நம்ப வைத்து கழுத்தறுப்பதுங்கிறத புரிஞ்சுக்கணும். எந்த காலத்திலும் நாய் வால் இந்த ஆர்எஸ்எஸ்ங்கிறது அவங்க இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் இதுல இருக்குப்பா. கோல்வால்கர் சொல்லியிருக்காரு, இடஒதுக்கீடு கேட்பவர்கள் தீவிரவாதிகள், இந்து ராஷ்டிரத்தின் விரோதிகள் அப்படிங்கிறாரு. இடஒதுக்கீடுக்கு எதிராகத்தான் அவர்கள் கொள்கையை வைத்திருக்கிறார்கள். மொழியை பற்றி நாம் விதந்தோத்தி பேசினால் அது தேச விரோதி அப்படிங்கிறார். அப்படியாக தமிழை அப்படி சொல்றார் தெரியுமா? இவர் வந்து பேசுறாருல்ல பிரதமர், ஏன் பேசுறாருன்னா உறவாடி கெடுக்க வேண்டும். தான் தமிழை பேசுவதால் உலகத்தில் எல்லாம் போய் திருக்குறளை சொல்வதால் நாம ஒரு நிமிஷம் மயங்குறீங்கல்ல இளையவர்கள், நீங்கள்லாம் கூட அட பரவாயில்லையே பிரைம் மினிஸ்டர் பேசுறாரு, அப்ப நம்ம தான் தப்பா புரிஞ்சிட்டோமான்னு ஒரு சிந்தனை, ஒரு சின்ன கலக்கம் உங்களுக்கு வருது இல்ல. இந்த கலக்கம் காரணம் இந்த கோல்வார்க்கர் கொடுத்திருக்கின்ற அந்த திட்டம். இந்த புத்தகத்துல முழுக்க முழுக்க அவர்களுடைய திட்டம் என்ன அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு. இதைத்தான் பிரதமர் மோடி நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்ங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதை தவிர ஹிட்லரோட ஃபாசிசம் அதையும் சேர்ந்து தான் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதில் மிக முக்கியமாக ஒன்று படித்து காமிக்கிறேன். அவர் ஏன்னா பிரதமர் மோடி அடிக்கடி சொல்கின்ற வார்த்தைகளை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதோட வேர் எங்கே இருக்குன்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த புத்தகத்தில் இருக்குது. அவர் சொல்கிறாரு, நமது நாட்டு அரசியல் சாசனத்தின் கூட்டாட்சி விவாதத்தை குழி தோண்டி புதைத்து விட வேண்டும். பாரதம் என்பது ஒரே ராஜ்யம். எனவே பாரதத்திற்குள் முழுமையான சுய ஆட்சியோ அரைகுறை சுய ஆட்சியோ வாய்ந்த எந்த ராஜ்யமும் தேவையில்லை. அத்தகைய அமைப்பை துடைத்து எரிந்து விட வேண்டும். ஒரே தேசம், ஒரே அரசு, ஒரே சட்டமன்றம், ஒரே நிர்வாகம் என்று பிரகடனம் செய்ய வேண்டும். நாட்டின் இசைவிணக்கத்திற்கு குந்தகம் விளைவிக்கின்ற மாகாணவாதம், குறுகிய கட்சிவாதம், மொழிவாதம் அல்லது இது போன்ற பிற உணர்வுகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. நமது நாட்டு அரசியல் சாசனத்தை மீண்டும் பரிசீலனை செய்து ஏகாத்ம அரசினை, ஒருமுக ஆட்சியை நிறுவும் விதத்தில் திருத்தி எழுத வேண்டும். ஏகாத்ம ஆட்சிங்கிறார். 1 நேஷன் 1 எலெக்ஷன் 1 லீடர் 1 லாங்குவேஜ் எங்கேருந்து வருது? கோல்வார்க்கர் கொடுத்துருக்கார். அதனால இவங்க இடஒதுக்கீட்டுக்கு நாங்களும் கரிசனமாக இருக்கிறோம்னு மோகன் பகவத் பேசுவார். சரின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டு ஓட்டு போடுவீங்க, அடுத்த நிமிஷம் எல்லாமே இல்லாமல் ஆகும். சரி, இப்போ தான் தோணுது அவருக்கு இடஒதுக்கீடு வேணும்னு. 10 வருஷமாக ஆட்சியில் இருந்தாங்கல்ல, அப்போ முதல் நாளே கொண்டு வந்திருக்கலாம்ல, இடஒதுக்கீடு நாங்கள் கொண்டு வரோம், எல்லாருக்கும் சமமாக கொடுக்கப்பட வேண்டும்னு. இவங்க கொண்டு வந்ததானே இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் யாராவது உண்டா? அவங்களுக்கு இடஒதுக்கீடு உண்டா? இடஒதுக்கீடுங்கிறதே சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி வீக்கர்னு தான் அர்த்தம். இவங்க தானே எல்லாரையும் காலில் போட்டு மிதிச்சவங்க. அவங்க எப்படி இடஒதுக்கீடு வாங்க முடியும்? இப்போ நீங்கள் சமீபத்தில் ஒரு பட்டியல் வெளிவந்தது, யூபிஎஸ்சியில் தேர்வானவர்கள். இவங்களோட கோட் வேர்டை எதை யூஸ் பண்ணுறாங்க தெரியுமா? எஸ்சி எஸ்டி ஓபிசி பிசி எல்லாம் இருக்குது, இடபிள்யூஎஸ்ன்னு ஒரு வேர்டை சேர்த்துடுறாங்க ஒரு காலம். அது கோட் வேர்ட். அதில் என்ன முக்கியம்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பிசியில் தேர்வில் அதிக மார்க் வாங்கியிருக்காங்க, ஆனால் இன்டர்வியூவில் குறையுது ஆட்டோமேட்டிக்காக. அதே இது இடபிள்யூஎஸில் தேர்வில் குறைச்சி வாங்குறாங்க, இன்டர்வியூவில் அதிகமாக வாங்கிடுறாங்க. புரியுதா? இப்போது இடபிள்யூஎஸ் என்பது கோட் வேர்டு.
இவர்கள் எல்லாம் இந்த சனாதனர்கள் அந்த பக்கத்தில் வருகிறார்கள், அந்த பட்டியலில் வருகிறார்கள். எனவே அவர்களுக்குத்தான் எல்லாமே கொடுக்கப்படுகிறதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். மோகன் பகவத் ஏதோ ஒரு நாள் தூங்கி எழுந்து ஞானம் பெற்று சொல்லிட்டாரே அப்ப உண்மையா அப்படின்னு நினைக்காதீங்க. அவர் சொல்லுவது வெறும் வாய் வார்த்தை. மோடி பேசுவதுதான் உண்மை. இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது அவர்களுடைய கட்சி, அவர்களுடைய சித்தாந்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்பவுமே அடையாள அரசியல் பண்ணுவாங்க தெரியுமா? பாருங்க, நாங்கள் பழங்குடியின பெண்ணை ஜனாதிபதி ஆக்கிட்டோம் அப்படிம்பாங்க. அப்புறம் பிற்படுத்தப்பட்ட தாழ்ந்த இனத்திலிருந்து ஒரு முருகன் அவர்களை அமைச்சராக்கிட்டோம் அப்படிம்பாங்க. எல்லாத்தையும் அடையாள அரசியலுக்கு அங்கங்கே ஃபிட்டின் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் மேலோட்டமாக இருக்கும். அடிமட்டத்தில் அந்த மக்களுக்கு, அந்த இனத்தை சார்ந்த மக்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க? எதையுமே கொடுக்க போகிறதில்ல. இவங்க முற்ற முழுக்க கொடுக்க போகிறது எல்லாம் இடபிள்யூஎஸ்க்கு மட்டும்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால தான் இப்போ அவர்களுக்குள்ளாகவே கூட குஜராத்தில் இருக்கின்ற அந்த முற்பட்ட இனத்தினர், டெல்லியில் இருக்க முற்பட்ட இனத்தினர், அவர்களுக்குள்ளே ஒரு சின்ன கிளாஷ் போயிட்டுருக்குங்கிறது அந்த பியூரோக்ராட்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்குள்ளேயே கிளாஷ் போயிட்டுருக்கு. ஏன்னா பிரதமர் எப்போதும் குஜராத் பியூரோக்ராட்ஸை ரொம்ப சப்போர்ட் பண்ணுறார், டெல்லி பியூரோக்ராட்ஸுக்கு கவனம் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டான ஒரு கிளாஷ். ஓகே மேம், நீங்கள் இந்த இப்போ எல்முருகன் அவங்க இதை பற்றி சொல்கிறப்பனால அதை கேட்குறேன். இப்போ அந்த செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீலகிரி பகுதியில் ஒரு சில இடங்களில் மட்டுமே அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் பார்த்தோமேனா சிசிடிவி ஒரு குறிப்பிட்ட சில நிமிடங்கள் வந்து பதிவாகலை அப்படிங்கிற அந்த செய்தி வந்து ரொம்ப பரபரப்பை கிளப்பியிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த ஒரு விஷயத்தை? இது எல்லாமே நடக்கும். பிஜேபி கிட்ட நீங்கள் எதையுமே வியப்பாவோ ஐயோ அப்படியா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கவே வேண்டாம். எந்த விதமான சூழ்ச்சியையும் அவர்கள் செய்வார்கள். இப்போ சூரத்தில் என்ன நடந்தது யோசிச்சு பாருங்க. அதுவும் கூட இவர் கொடுக்கின்ற ஒரு திட்டம் தான். என்னன்னா, உனக்கு வாக்களிப்பவர்களுக்கு ஒரு சாய்ஸே கொடுக்காதே அப்படிங்கிறார். இப்போ உங்களுக்கு சாய்ஸ் கொடுத்தா தானே, அதுவும் நீங்கள் யாரை முன்னிறுத்துகிறீர்களோ அவர்களில் ஒருவரைத்தான் வாக்காளர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இப்போ பார்த்துட்டே இருங்க, எதிர்கட்சி எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிட்டே இருக்கார்ல இவர். பை என்ன சொல்கிறது, பை ஹுக்கார் குரூக்கு நம்முடைய துரதிருஷ்டமாக 3.0 வந்துட்டார்னு வைங்க, அதுக்கப்புறம் எதிர்கட்சிகள் என்பதே இருக்காது. அதற்காகத்தான் புதிய நாடாளுமன்றத்தை கட்டி வச்சிருக்காரு. முற்ற முழுக்க அவருடைய உறுப்பினர்கள் தான் இருக்க போகிறாங்க. எதிர்கட்சிகளே இல்லாமல் எல்லோருடைய வாயையும் அடைத்து விட்டு, ஊடகங்களின் வாயை அடைத்து விட்டு, ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு, ஒற்றை குரல் மட்டுமே கேட்க வேண்டும், ஒற்றை முகம் மட்டுமே சூரியனின் விடியலாக இருக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய திட்டம். அதனால் சூரத்தில் வாய்ப்பே கொடுக்கல. நோட்டாங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாக்காளர் எனக்கு பிடிக்கல, அதனால் நான் ரிஜெக்ட் பண்ணுறேன்னு அதை கூட தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் அந்த உரிமையை கூட வாக்காளர்களுக்கு கொடுக்கல. இல்லை, உனக்கு அந்த உரிமை கூட கிடையாது. உங்களுக்கு உரிமையே கிடையாது. ஓட்டளிக்கவும் உரிமை இல்லை, நோட்டாவை தேர்ந்தெடுக்கவும் உரிமை இல்லை. நாங்கள் பிஜேபி வேட்பாளரை எப்படியாவது, அந்த எப்படியாவதுங்கிறது இன்வெர்டட் கமாஸ், என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்கங்கிறது நமக்கு தெரியும். சுயேட்சையாக இருந்த வேட்பாளர்கள் திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. காங்கிரஸுக்கு கையெழுத்து போட்டவங்க திடீர்னு காணாமல் போயிட்டாங்க. என்ன நடந்திருக்கும்? எல்லாத்தையுமே அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் பாஜக தான் சொல்கிறீங்களா? இப்போ இதுக்கு பின்புலத்தில் இருக்கிறது பாஜக தான் இது எல்லாத்துக்குமே? அது ஒன்று மட்டும்தான் இருக்கிறது. ஏன்னா மீதி எல்லாமே அவங்க கைப்பாவையாக இருக்குல்ல. தேர்தல் ஆணையம் அவங்க பிரதமர் எதை சொன்னாலும் தலையாட்டுவாங்க. இடி பிரதமர் எதை சொன்னாலும் தலையாட்டுவாங்க. மீதி தன்னாட்சி அமைப்புகள், தூர்தர்ஷன், ஆல் இண்டியா ரேடியோ கூட பிரதமர் எதை சொன்னாலும் தலையாட்டுவாங்க. நீதிமன்றங்களும் ஓரளவுக்கு அவர்களுடைய கைப்பாவையாகத்தான் இருக்கிறது. அப்படிங்கும்போது எதுக்குமே அங்கே நோ சொல்லவே வாய்ப்பு இல்லைல்ல. அதனால் முற்ற முழுக்க பிரதமரின் கண்ணசைவில், அவர் கைகாட்டுகின்ற திசையில்தான் இந்தியாவில் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் அதையும் கூட சட்டப்பூர்வமாக தானே நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு லெவலில் அவங்க ஃபிட் பண்ணி வச்சுருவாங்க எல்லாத்தையும். இப்போ என்னென்னா, பாஜக வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்னவாக இருக்குன்னா, தமிழகத்தில் கடந்த திமுக ஆட்சி வந்த பிறகு போதைப் பொருளுடைய நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதுக்கு தகுந்த போல் சில சம்பவங்களும் நடக்க இருக்குது. அதை வந்து பாஜகவினர் வச்சு எதிர்ப்பை வந்து பதிவு செய்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக ஆட்சியில் தான் அதிகரிச்சிட்டா, ஒருவேளை கவனமின்மையில் இருக்காங்களா அப்படிங்கிறது? இது எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு நீதி நியாயத்தோடு, ஒரு தர்மத்தோடு, ஆமாம்பா இது எங்கள் மேலே இருக்கிற தப்புன்னு பிஜேபிக்காரர்கள் எதையாவது ஒத்துக்கிட்டு இருக்காங்களா? இது வரைக்கும் செய்ததே. திமுக அதே மாதிரி ஒத்துருக்காங்களா? இப்போ நாங்கள் நம்ம உழைப்பாளர்களுக்கு 12 மணி நேரம் வேலை வாய்ப்புன்னு சொன்ன உடனே தொழிற்சங்கங்கள் எல்லாம் கொதிச்செழுந்தது. நம்முடைய முதல்வர் என்ன பண்ணார்? உடனடியாக அந்த மாதிரி எதையாவது காது கொடுத்து கேட்டிருக்காரா பிரதமர்? நம்ம மல்யுத்த வீராங்கனைகள் போராடினாங்க, கேட்டாரா? மணிப்பூரில் பெண்மணிகள் போராடினாங்க, கேட்டாரா? எதுவுமே பண்ணல. ஏன் நம்ம விவசாயிகள் போராடினாங்க, சமீபத்தில் கூட போராடினாங்க. முதலுக்கு கேட்டாங்க.
என்ன முதல் போராட்டம் கேட்டாங்க? அது வர்றப்ப அதை மட்டும் 1000 நாட்கள் கழிஞ்சதுக்கு அப்புறம் இங்க உள்ள மாநில தலைவர் சொன்னார், நாங்க கமா ஃபுல் ஸ்டாப் கூட மாத்த மாட்டோம் அப்படின்னாரு. அப்புறம் 1 ஃபைன் டே பிரதமர் மாத்திட்டாரு, அந்த சட்டங்களை வாபஸ் பெற்றார். அப்ப எங்க போச்சு இவர் சொன்ன கமா ஃபுல் ஸ்டாப் எல்லாம்? அதே மாதிரி தான் இப்பவும் சொல்றார், நீட்டை உயிரே போனாலும் நாங்க நீக்க மாட்டோம் அப்படின்னு. எத்தனை உயிர்கள், இவரோட உயிர் போறதை பத்தி நமக்கு கவலை இல்லை, ஆனா நம்முடைய குழந்தைகளின் உயிர், எத்தனை உயிர், அற்புதமான உயிர்கள், 21 குழந்தைகள் தமிழ்நாட்டில் இறந்திருக்கின்றன என்றால் அதற்கு இவர்கள் பதில் சொல்வார்களா? இப்படி இவங்க சைடு எதையுமே காது கொடுத்து கேட்கிறதே இல்லையே. அந்த போதைப் பொருள் அதை பத்தி கேட்குறீங்க. இது ஒரு மிக ரகசியமான ஒரு அஜெண்டா பிஜேபிக்காரர்களுக்கு, ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ரகசிய அஜெண்டா, இந்த தீர்மானங்கள் அவர்களுக்குள்ளாகவே சர்க்குலேட் பண்ணப்பட்டது. என்னன்னா, எப்பாடுபட்டாவது இந்தியாவில் போதை பொருள் புழக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும், அதன் மூலமாக இளைஞர்களை காவு வாங்க வேண்டும் என்பது இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அஜெண்டா. அதற்கு இவர்கள் அதானி போர்ட்டை தான் பயன்படுத்துகிறாங்க. கடந்த ஆண்டு நாடாளுமன்றத்திலே நம்முடைய மதிப்புக்குரிய தொல் திருமாவளவன் கேள்வி கேட்டார் தெரியுமா? எழுந்து நின்று கேள்வி கேட்டார், அதானி போர்ட்டில் இவ்வளவு டன் போதை மருந்து பிடிக்கப்பட்டு இருக்கிறது, அது எங்கே போக போகுது இந்தியாவுக்குள்ள, அதற்கு என்ன பதில் இருக்கிறதுன்னு ஒன்று நிதியமைச்சர் எழுந்து நின்று நிர்மலா சீதாராமன் அவர்கள், அது எப்படி நீங்கள் அதானி போர்ட்டை பற்றி அப்படி குறைச்சு சொல்லிட முடியும் அப்படின்னு வழக்கம் போல் அவங்க ஒரு நாட்டிய பேரொழியாக பதில் சொன்னாங்க. அந்த டன் போதை பொருள் எங்கே போச்சு யோசிச்சு பாருங்க. ஆனா அவங்க தானே எதிர்த்து அது தவிர பேசுறாங்க. இன்னொன்னு, இந்த போதை மருந்து தடுப்பு நிறுவனம்ங்கிறது யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் யாரோட கண்ட்ரோல்? ஒன்றிய அரசின் கண்ட்ரோல் தானே, ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் தானே இருக்கு. ஒரு ஸ்டேட் பேங்கை கண்ட்ரோல் பண்ண முடியுது, இடியை கண்ட்ரோல் பண்ண முடியுது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடிகிற உங்களால் தேர்தல் ஆணையத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுது, எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியறதால ஏன் நர்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் மேலே உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்க முடியல? நம்ம இங்கே தமிழகத்தில் ஆட்சியில் இருக்கோம்ல, நம்மளோடதுலையும் சில வாரியங்களையோ இல்லை புதுசாக ஒரு அமைப்பை உருவாக்குறதுங்கிற நமக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை இல்லையா? அதை பண்ணலாம். பட் நீங்க நோய் நாடி நோய் முதல் நாடின்னு நம்ம வள்ளுவர் சொல்றாருல, எங்கே இருந்து வருது உள்ள, அதையே முதல்ல கேப்சர் பண்ணுங்க, அதை முதல்ல கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு தானே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இது அவர்களுடைய அஜெண்டா, அதையும் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் சைலண்ட் அஜெண்டாஸ். இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பல திட்டங்களில் இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை போதை மருந்து என்று 2 விதமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒன்று போதை மருந்து ஆக்சுவலாக, இன்னொன்று மதம் என்கின்ற போதை. இதையும் கொடுத்து 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 இளைஞர்களை சுண்டல் சாப்பிட வச்சு, இது போதும் உனக்கு, கோயில் போதும் உனக்குன்னு ஒரு மூளைச்சலவை செய்தார்கள்ல, இப்போதான் முழிச்சுக்கிட்டாங்க இளைஞர்கள். ஐயையோ, வெறும் சுண்டல் மட்டும் போதாது போல இருக்கு, வாழ்க்கைக்கு வேலை வேணுமோ அப்படின்ட்டு இஸ்ரேல் போர் நடக்கிற இடத்துக்கு கூட நாங்கள் போக தயாராக இருக்கோம். இங்கே பசியில் செத்து போகிறத விட போர் நடக்கிற இடத்துல போய் நாங்கள் வேலை பார்த்து செத்து போகிறது எங்களுக்கு பரவாயில்லன்னு போகிறாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு அந்த மனதை குழப்பி வைத்திருக்கிறது என்பது பிஜேபியோட அஜெண்டா. அதனால் போதைப் பொருளை பற்றி பேசினீர்கள் என்றால் நிச்சயமாக நான் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். தமிழ்நாடு அரசிற்கு அவர்கள்தான் உள்ளே அனுப்புகிறார்கள். ஏன் நம்முடைய தமிழ்நாட்டில் பிஜேபியோட மாநில தலைவர் எதற்கெடுத்தாலும் போலீஸ் கண்ட்ரோலை பற்றி பேசுகிறாருல, எங்களோட ஆட்சி வந்தப்புறம் காவல்துறை அதிகாரிகள்லாம் எங்கே போயிடுவாங்கன்னு தெரியாது அப்படின்னெல்லாம். இது எங்கேருந்து ரூட் காஸ் வருதுன்னு அவர் கண்டுபிடிக்க தெரியாதா? போலீஸில் இருந்தார்னு தானே கிளைம் பண்ணுறாரு. அவங்களுக்கு அக்கறை இருந்தால் பிஜேபி தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அண்ணாமலை அல்லது தமிழிசை சவுந்தரராஜன் அல்லது வானதி அக்கா இல்லை குஷ்பு அக்கா கூட, இல்லை இப்போ புதுசாக வந்திருக்காங்க கஸ்தூரி அக்கான்னு, இவங்கெல்லாம் கூட சொல்லலாமே, மத்திய அரசுக்கு வேண்டுகோள், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள், தமிழ்நாட்டில் புழக்கம் அதிகமாகிற மாதிரி தெரியுது, அதனால் நீங்கள் தான் அதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்லலாம்ல. அந்த அக்கறை எதுவுமே இல்லையே. இவங்க எதுக்குமே குரல் கொடுக்கலையே. வெள்ளம் வந்தது, புயல் வந்தது, எங்களுக்கு வேண்டிய நிவாரணத் தொகையை கொடுங்கன்னு நம்ம ஒன்றியத்திட்ட கேட்கல, பிரதமர்கிட்ட கேட்கல. எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, ஒன்றியத்திட்ட நிவாரணம் கேட்கல. ஆனால் எல்லாத்துக்கும் வாய்மூடி மௌனியாக இருக்காங்க. ஆனால் குறை சொல்லும் போது மட்டும் திமுக அரசை குறை சொல்வது என்பது இவர்களுடைய கபட நாடகத்திற்கு நம்முடைய மக்கள் பதில் சொல்வார்கள். வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ இந்தியா கூட்டணி அடுத்த கட்ட பிளான் என்னவா மேம் இருக்கும்? ஏன்னா இப்போ முதல் கட்ட தேர்தல் இங்கே தமிழகத்தில் முடிஞ்சிட்டு கேரளாவிலையும் கர்நாடகா கிட்டத்தட்ட முடிஞ்சுக்கிறப்போ அடுத்த கட்ட தேர்தலுக்கு பாஜகவும் தங்களுடைய பரப்புரையை ரொம்ப டஃப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க. காங்கிரஸ் இந்தியா கூட்டணி இவங்களோட பிளான் என்னவாக இருக்கும்? பிரதமர் என்டிஏல இப்போ தான் என்டிஏன்னு சொல்ல ஆரம்பிச்சுங்க. முதல்ல பிரதமர் மோடிஸ் கேரண்டி இல்லை மோடிஸ் கேரண்டி அப்படின்னாரு. அப்புறம் கவர்மெண்ட் அரசு அப்படின்னாரு. இப்போ என்டிஏ கூட்டணின்னு இறங்கி வந்திருக்கார்.
ஏன்னா அவ்வளோ தூரம் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்கிறத அவரால் புரிஞ்சுக்க முடியுது. அதனால் கவைக்கு உதவாத அந்த சனாதனம்ங்கிற அந்த பேச்சை எடுக்கிறாரு. உண்மையிலேயே சொல்ல வேண்டுமானால் இவர்கள் சொல்லுகின்ற தெய்வத்தை தான் நாம் வணங்கணும்னு சொல்கிறதுக்கு இவர் யார்? சரி, இவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கிறது, கடவுள் நம்பிக்கை இருக்கிறதுனா அப்போ மசூதியிலையும் ஒரு தெய்வம் இருக்குன்னு நம்பணுமா இல்லையா? தேவாலயத்திலையும் ஒரு தெய்வம் இருக்குன்னு நம்பணுமா இல்லையா? இவர்கள் சொல்கின்ற தெய்வம் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னா ஒரு கேள்வி இருக்கு. அப்போ அபுதாபியில் போய் அவங்க அந்த அரசு 26 ஏக்கர் இனாமா கொடுக்குது, அதில் நீங்கள் ஒரு கோயில் கட்டுறீங்க அப்படிங்கும்போது அவர்களுக்கும் அங்கே போய் இஸ்லாமியர்களை கட்டி அணைத்து கொள்கின்ற பிரதமர் இங்கே வரும்போது மசூதிகளை இடிப்பது அல்லது அந்த இஸ்லாமியர்களை கொச்சைப்படுத்துவதுங்கிறது எப்படி நியாயப்படுத்த முடியும்? அதனால் இந்த சனாதனம் என்கின்ற தெய்வ நம்பிக்கை என்கின்ற கடவுள் என்கின்ற அதை மிக கேவலம்ன்ற வார்த்தையை தவிர வேறு எதையும் சொல்ல தெரில கொச்சைப்படுத்தி பேசுகின்ற பிரதமர் அவரை எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னா, எங்களுக்கு ஒன்று பொதுமக்கள் இப்படி தான் பேசுகிறாங்க. என்னென்னா, எப்போவுமே ஏன் டிஃபென்சிவாக பேசிகிட்டு இருக்காங்க காங்கிரஸில் உள்ளவங்க? நம்முடைய பிரதமர் செய்திருக்கின்ற ஊழல்கள் ஆயிரம் இருக்கு, அதை எடுத்து வெளிப்படையா பேச வேண்டும். உருவாக்காமல் இருக்கிறார்கள் காங்கிரஸ் பரப்புரையில் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. ஆமா, நார்த்தில் குறிப்பாக. அதனால இப்போ மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. மேபி 3வது கட்டத்திலிருந்து அது ஆரம்பிக்கலாம். ஏனென்றால் சனாதனத்தை எடுத்து பிரதமர் பேசும்போது அவர் செய்திருக்கின்ற ஊழல், எலக்டோரல் பாண்ட் ஊழல், பிஎம் கேர் ஊழல், அப்புறம் அந்த கொரோனா காலத்தில் நடந்த பிரச்சனைகள், தட்ட வச்சது, விளக்கு பிடிக்க வச்சது, அந்த கொரோனா தடுப்பு மருந்தை கூட எலக்டோரல் பாண்டு மூலமாக அந்த கம்பெனி இவர்களுக்கு நிதி கொடுத்தப்புறம் அது அவங்களுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. இப்படி இவர்களிடம் அப்புறம் அந்த 7.5 லட்சம் கோடி அந்த சிஏஜி அறிக்கை சொன்னதில்லை. அதனால் திரும்பிய பக்கமெல்லாம் இவர்களிடம் ஊழல் இருக்கிறது பேசுவதற்கு. அதை ஏன் வெளிப்படையாக பேச மாட்டேன் என்கிறார்கள்? அவர் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஏன் ஆளாக்க மாட்டேங்கிறார்கள்? ஹிண்டன்பர்க் அறிக்கையில் அதானி எப்படி இன்வால்வ் ஆயிருந்தார், அதை ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதுமாதிரி க்ரூட் ஆயில், நமக்கு ரஷ்யாவிலிருந்து க்ரூட் ஆயில் மிக குறைந்த விலையில் கிடைத்தாலும் நம்ம மக்களுக்கு அந்த பலன் போய் சேராத அளவுக்கு உயர்த்திய விலையில் கிடைக்கிறது. அது எதுன்னு கேட்கணும். அதுமாதிரி சீனா அருணாச்சல் பிரதேஷில் 2000 கிலோமீட்டர் உள்ளே வந்தாச்சு, அங்கே ஒரு குடியிருப்பையே உருவாக்கி இருக்கிறார்கள். அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? இப்படி பிரதமர் மீது பேசுவதற்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருந்தாலும் காங்கிரஸ் என்கின்ற அந்த கட்சி இன்னமும் டிஃபென்சிவாகவே பேசிகிட்டு இருக்கு. அது ஏன் அப்படிங்கிறத பொதுமக்கள் கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு பதில் இந்த 3வது கட்ட தேர்தல் பரப்புரையிலிருந்து கிடைக்கலாம் என்று நம்புவோம். கண்டிப்பாக. ஏன்னா இங்கே முதல்கட்ட தேர்தல் இருக்கப்ப திமுக காங்கிரஸ் இவங்க 2 பேருமே பாஜகவை நோக்கி கடுமையான கேள்விகளை முன் வச்சிருந்தாங்க. இந்த அடுத்த கட்ட தேர்தலில் காங்கிரஸுடைய கேள்விகள் நீங்கள் சொல்கிற மாதிரியே கொஞ்சம் கம்மியானதாக தான் இருக்குது. ஸோ இதற்கு மக்கள் என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நிகழ்ச்சியில் இணைந்து உங்களை நேரத்தை ஒதுக்கி கொடுத்து உங்கள் கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி. நன்றிப்பா, வணக்கம். பயமே இல்லாமல் நீட் கிராக் பண்ணுங்க. CDP 360 presents 30 days NEET crash course. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் GT ஹாலிடேஸ்க்கு பண்ணு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.